இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை அனுப்புவதற்கான தேவனுடைய நோக்கம் இங்கே தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனிதர் தங்கள் பாவங்களில் அழிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெறும்படிக்காக தேவன் விரும்பினார். வெறுமனே என்றென்றைக்கும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, நித்திய ஜீவனை பெற்று மனிதர்கள் வாழ வேண்டும். அந்த நித்திய ஜீவன் பரிசுத்தமானது. அது ஒரு ஆவிக்குரிய தேவனோடு கூட உள்ள ஒரு வாழ்வு. பாவத்தினாலும் மரணத்தினாலும் தொட முடியாத ஒரு வாழ்வு. இந்த வாழ்வை பெற ஒரே வழி இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பின்பாக தேவனோடு ஒரு நித்தியமான வாழ்வு ஒன்று இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நரகத்தில் என்றென்றைக்கும் அழிவது என்கிற காரியமானது காணப்படுகிறது. கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசத்தை பொறுத்துதான் தேவனோடு கூட நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழப்போகிறோமா அல்லது நரகத்தில் என்றென்றைக்கும் அழியப் போகிறோமா என்கிற காரியமானது தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க இயேசுவை அனுப்பவில்லை என்று யோவான் எழுதுகிறார். உலகம் இரட்சிக்கப்படும்படியாக அவரை அனுப்பினார். வசனம் 18 விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ அவன் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவருடைய நாமத்தின் மேல் அந்த விசுவாசம் இல்லாதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்றே என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் பொல்லாங்கனினால் உண்டாயிருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் விரும்புகிறபடியினால வெளிச்சத்தில் வாழ முடியாதபடி தங்களுடைய பாவங்களினுடைய அசுத்தங்கள் வெளியே தெரிந்துவிட வேண்டும் சொல்லி அவர்கள் இருளை விரும்புகிறார்கள். இருளின் கிரியைகளை விரும்புகிறார்கள். இருளின் கிரியைகளாகிய பாவத்தை விரும்பி அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒளியை விட இருளைத்தான் அதிகமாக விரும்புகின்றார்கள் என்று சொல்லி வசனம் 19 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது செய்கிற கிரியைகளை மறைப்பது, ஏமாற்றுவது, அறியாமையில் செய்கிற காரியங்கள், தீமைகள், இவைகள் எல்லாமே இருளின் கிரியைகளாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். வசனம் 20 பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான், ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான். இந்த பாவங்களை செய்கிற மனிதன் இயேசுவின் அண்டைக்கு வர அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆதி தகப்பன் பாவம் செய்த பொழுது அவன் ஒளிந்து கொண்டிருந்தான் என்று சொல்லித்தான் பார்க்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவுகிற தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியாதபடி அவன் ஒளிந்து கொண்ட காரியத்தை பார்க்கிறோம். வசனம் 21 சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு அவள் ஒளியினிடத்திற்கு அவன் வருகிறவனாக இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவன், வசனத்தின்படி வாழ்கிறவன், தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையின்படிதான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் தேவனை ஆராதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்ளுகிறதற்கும் அவரிடத்தில் வரக்கூடியவனாக இருக்கிறான். பாவம் அவர்களுடைய இருதயத்திலும் விருப்பத்திலும் இருக்கிறபடினால அவர்கள் ஒளியினிடத்திற்கு வராமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பாவத்தினாலும் மரணத்தினாலும் தொட முடியாத ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை பெறுகிறதற்கு இந்த உலகத்தில் பிதாவானவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரே ஒரு நிவாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் ஒன்று நித்திய வாழ்வுக்கு நேராக செல்ல வேண்டும், அல்லது நரகத்தில் நித்திய அழிவுக்கு நேராக செல்ல வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நித்திய வாழ்வை பெற்று என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.